36 வருஷமா காட்டுக்குள்ள இருந்துகிட்டு 3 ஸ்டேட் போலீஸையும் அலற விட்ட வீரப்பன் அவர்கள் வந்து தன்னோட 52வது வயதுல தர்மபுரி பாப்பாரப்பட்டி ஸ்கூலுக்கு பக்கத்துல வீரப்பனோட 3 கூட்டாளிகளும் வந்து சுட்டு கொலை பண்ணப்படுறாங்க போலீசாரால. இப்படிதான் வீரப்பன் கொல்லப்பட்டார் அப்படின்றது வந்து யாருமே நம்பல. நான் சொல்ற 3 தியரியில வந்து நீங்க நம்புறீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தியரி வந்து வீரப்பன் அவர்களுக்கு எப்பவுமே சாப்பாடு கொடுக்கிற ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்ட காசு வாங்கிட்டு வீரப்பன் அவர்களுக்கு துரோகம் செஞ்சதா சொல்லப்படுது, மோர்ல விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. தியரி 2, காட்டுக்கு எல்லையில இருக்கிற வீரப்பன் அவர்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வந்து அந்த சொந்தக்காரங்க கிட்ட காசு கொடுத்து வீரப்பனை கொலை பண்ண சொல்லதா சொல்லி வீரப்பன் அவர்களும் அவரோட கூட்டாளிகளும் வரும்போது சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. அண்ட் தியரி 3, தன்னோட 52வது வயதுல வெப்பன்ஸ் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக துரைபாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வீரப்பன் அவர்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணும்போது தும்கல் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற குடிசையில ஸ்டன் கிரானைட்டை வந்து பயன்படுத்தும் போது அவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வீரப்பன் அவர்களை வந்து பிடிச்சி துன்புறுத்தி அதுக்கப்புறம் கொல்லப்பட்டதா வந்து சொல்லப்படுது. துரைபாண்டியன் அப்படின்றவர் வந்து போலீஸை சேர்ந்த ஒருத்தர். எது உண்மை அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.